بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். சில சகோதரர்களை பொறுத்த மட்டில் ரபியுல் அவ்வல் மாதம் வரும்போதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நினைவுக்கு வருவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நேசத்திற்கு பிறகு, அல்லாஹின் மீதான நேசத்திற்கு பிறகு அதிகம் நாம் நேசிக்கப்பட வேண்டிய ஒருவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களையும் விட, தன்னுடைய உயிரை விட அதிகம் நேசிக்க வேண்டிய ஒரு மாமனிதர், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகில உலகங்களுக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாபிலே 66வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களிலே ஒருவர் உண்மையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. எதுவரை என்றால், தன்னுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களையும் விட என்னை நேசத்திற்குரியவனாக எடுத்துக்கொள்ளாத வரை உங்களிலே ஒருவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் வெற்றியும் மறுமையினுடைய வாழ்க்கையின் வெற்றியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹுவை சந்திப்பதை யார் ஆதரவு வைக்கின்றார்களோ, வல் யௌமில் ஆகிர், மறுமையின் மீது யார் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, வ ذكرல்லாஹ கஸீரன், அல்லாஹுவை அதிகம் அதிகம் யார் நினைவு கூறுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதென்றால் என்ன? அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதென்றால் என்ன? இதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். பலமுறை இந்த ஜும்ஆ உரைகளிலே உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கும். அதுபோன்று லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகளை குறித்து நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹுவை முறிக்கும் காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். அதுபோன்று நாம் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்று நாம் சாட்சி சொல்கின்றோமா இல்லையா? அந்த ஷஹாதாவில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதன் மூலம் அல்லாஹு தஆலா எதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான், இந்த வார்த்தையின் மூலமாக மார்க்கம் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கின்றது, இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது அது இரண்டு விஷயங்களை அதிலே அடங்கி இருக்கின்றது. ஒன்று இஸ்பாத்து நுபுவத்திஹி வ சித்கிஹி ஃபீமா பல்லகஹு அனில்லாஹ், அல்லாஹுடைய தூதருடைய அந்த நுபுவத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அல்லாஹுவின் புறத்திலிருந்து மார்க்கமாக எதையெல்லாம் அவர்கள் நமக்கு சொன்னார்களோ அதை உண்மைப்படுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதில் 5 விஷயங்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க. முதலாவது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருப்பது மனித வர்க்கத்திற்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சூரத்து ஜின்னை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்கு அழைப்பு பணியை மேற்கொண்டது, ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது போன்ற தகவல்களை அந்த சூறாவிலே நீங்கள் பார்க்கலாம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வர்க்கத்திற்கு மட்டுமல்ல ஜின் வர்க்கத்திற்கும் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த விஷயத்தில் இரண்டாவது அம்சம், அவர்கள்தான் ஹாத்தமுன் நபி, அவர்கள்தான் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் நபியாக முடியாது. காரணம், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம்கள் செருக்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் காதியானிகளுடைய தஅவா, காதியானிகளுடைய அந்த வழிகட்ட அழைப்புகள் முஸ்லிம்களிடத்தில் சப்தமில்லாமல் ஊடுருவி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்பவனை நபியாக ஏற்று பல மக்கள் இந்த நேரான பாதையில் இருந்து வழி தவறி கொண்டிருக்கிறார்கள். அப்ப முஹம்மது ரசூலுல்லாவில் இரண்டாவதாக நாம் ஈமான் கொள்ள வேண்டியது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மட்டும்தான் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு யாரும் நபியாக முடியாது என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம், இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட மார்க்கங்கள், தௌராத்தாக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், இந்த அனைத்து வேதங்களும் இது அனைத்தும் நாசிக், அது மாற்றப்பட்டு விட்டது. இது அனைத்து இந்த வேதங்களில் கையாடல்கள் ஏற்பட்டு விட்டது. எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி வைத்தான். அப்ப இதற்கு முன்னால் உள்ள இந்த வேதங்களும் அந்த
அந்த ஷரீஅத்துகளும் மாற்றப்பட்டு விட்டது. இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஷரீஅத்தை நமக்கு கொண்டு வந்தார்களோ அதை ஒரு மனிதன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத வரை முஸ்லிமாக முடியாது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான்காவது ஒரு அம்சம், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய ரிசாலத்தை, தூதுத்துவத்தை இந்த உம்மத்திற்கு முழுமையாக அவர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். வஅத்தல் அமானா, அந்த அமானிதத்தை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றி விட்டார்கள். இந்த உம்மத்திற்கு எதையெல்லாம் உபதேசமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்ல வேண்டுமோ அனைத்து உபதேசங்களையும் செய்து விட்டார்கள். அவர்கள் நம்மை வெள்ளை வெளியேர் என்ற பாதையிலே விட்டு சென்றார்கள். தரக்துக்கும் அலல் மஹஜத்தில் பைலா லைலுஹா கனஹாரிஹா, உங்களை வெள்ளை வெளியேர் என்ற பாதையிலே நான் விட்டு செல்கின்றேன், அதனுடைய இரவு கூட பகலை போன்றது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டார்கள். இந்த உம்மத்திற்கு தேவையான எல்லா உபதேசங்களையும் செய்து விட்டார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஐந்தாவது விஷயம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை நேசிப்பது, அவர்கள் எந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்களோ, எந்த மார்க்கத்திற்காக ரத்தம் சிந்தினார்களோ, எந்த மார்க்கத்திற்காக தான் பிறந்த மண்ணை விட்டு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்களோ அந்த மார்க்கத்திற்காக நாம் உதவி செய்ய வேண்டும். இதுதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற விஷயத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அம்சங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்தார்களோ அவை அனைத்தையும் நாம் உண்மைப்படுத்துவதோடு அதிலே சந்தேகம் கொள்ளாமல் அனைத்து விஷயங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நபிமார்களை குறித்து, முந்தைய மார்க்கத்தை குறித்து எதையெல்லாம் நமக்கு சொன்னார்களோ அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு ஹலாலாக்கினார்களோ அதை நாம் ஹலாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையெல்லாம் ஹராமாக்கினார்களோ அதை நாம் ஹராமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை தீர்மானிக்கவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அல்லாஹு தஆலா எதை வஹியாக அறிவித்தானோ அந்த வஹீயின் அடிப்படையில் தான் இந்த நபி அவர்கள் பேசினார்கள். வமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் பேசவில்லை. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. எது அல்லாஹுவின் புறத்தில் இருந்து வஹியாக இறக்கப்பட்டதோ அதைத்தான் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இதையெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த விஷயத்திலே உள்ளடங்கி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களை நேசிப்பது அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக கிருபையுடையவனாக இருக்கின்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் அப்படி கட்டுப்படாமல் மறுத்து விட்டால், மாறு செய்து விட்டால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த தூதர் எதை உங்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தார்களோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபலா வரப்பிக, உமது இறைவனின் மீது சத்தியமாக, லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த சண்டை சச்சரவுகளில் உண்மை நீதிபதியாக எடுத்துக்கொள்ளாத வரை அவர்கள் உண்மையான ஈமானுடையவர்களாக ஆக மாட்டார்கள். ஃபலா வரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما, பிறகு நீங்கள் கொடுத்த அளித்த அந்த தீர்ப்பிலே அவர்கள் மனம் வந்து அதிலே எந்த விதமான
இடையூறும் இல்லாமல் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் முழுமையாக அதற்கு அவர்கள் கட்டுப்படாத வரை மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். அதுதான் உண்மையான மஹப்பத். ஏதோ ஒரு வருடத்திலே, ஒரு மாதத்திலே, ஒரு நாளிலே, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அனைவரும் அமர்ந்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டித்தராத அடிப்படையிலே இபாதத் என்ற அந்த இபாதத் என்ற அடிப்படையில் ஸலவாத்து சொல்வது, மீலாது விழா கொண்டாடுவது, மௌலூது பாடல்களை பாடுவது, இது மார்க்கம் அல்ல. இது மார்க்கம் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் உசூலு ஸலாஸா 3 அடிப்படைகள் என்ற நூலிலே குறிப்பிடுகின்றார்கள். மஅனா ஷஹாதத்து அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த சாட்சிக்கு என்ன பொருள் அப்படின்னா, தாஅத்துஹு ஃபீமா அமர, தாஅத்துஹு ஃபீமா அமர, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை கட்டளையிட்டார்களோ அதற்கு நாம் கட்டுப்படுவது. வ தஸ்தீகுஹு ஃபீமா அக்பர, எதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வஹ்யாக நமக்கு அறிவித்தார்களோ அதை உண்மைப்படுத்துவது. எதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வெறுத்தார்களோ தடுத்தார்களோ அதை விட்டு நாம் விலகி இருப்பது. மிக முக்கியமான ஒரு விஷயம், வஅல்லா யுஅபதல்லாஹு இல்லா பிமா ஷரஅ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஷரீஅத்தாக வணக்க வழிபாடாக நமக்கு காண்பித்து தந்தார்களோ அந்த அடிப்படையில் அல்லாஹுவை வணங்குவது. வணக்கம் என்றால், இபாதத் என்றால் நம்முடைய இஷ்டத்திற்கு செய்வதல்ல. எனக்கு பிடித்திருக்கிறது அல்லது ஒரு சாராருக்கு பிடித்திருக்கிறது, அது நன்மை என்று நானாக கருதி செய்வதல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஷரீஅத்தாக மார்க்கமாக வணக்க வழிபாடாக அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு காண்பித்து தந்தார்களோ அப்படி நிறைவேற்றுவது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு மீலாது விழா கொண்டாடக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எங்காவது ஒரு இடத்துல இந்த நபி இந்த தேதியிலே பிறந்தார்கள் என்று ஆதாரபூர்வமான செய்திகள் இடம்பெறுகிறதா? நிச்சயமாக இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய பிறந்த தினத்திற்கும் இறந்த தினத்திற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. அப்போ எந்த ஒரு நபியினுடைய பிறந்த தினமும், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ரபீஉல் அவ்வல் 12வது நாளை மீலாது விழாவாக பிறந்த நாளாக கொண்டாடுகின்றார்கள். எல்லோருக்கும் தெரியும், அர்-ரஹீக்குல் மக்தூம் என்ற நூல் தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலில் கூட எல்லோரும் அங்கீகரிக்கக்கூடிய நூல், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூல். அந்த நூலில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் 12ஆம் தேதி தான் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவர்களுடைய பிறப்பிலே, அதாவது அவர்கள் பிறந்த தேதியில திங்கட்கிழமை தான் பிறந்தார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வேறு சில ஹதீசுகள் இருக்குது, திங்கட்கிழமை அன்றுதான் நான் பிறந்தேன், அன்றுதான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ரபீஉல் அவ்வல் 12இல் தான் பிறந்தார்கள் என்பதற்கு அந்த தேதியில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதியில மீலாது விழா கொண்டாடுவது, மதரசாவுடைய மாணவர்களை கூட்டிக் கொண்டு ஊர்வலங்கள் நடத்துவது, பாடல்களை பாடுவது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத அம்சங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது நன்மையாக இருந்திருந்தால், இது இபாதத்தாக இருந்திருந்தால், மீலாது விழா கொண்டாடுவது, நாம் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா, மீலாது விழா கொண்டாட வேண்டும், அது மார்க்கம் என்று பேசக்கூடிய, அதற்கு ஆதாரங்களை, போலியான ஆதாரங்களை பேசக்கூடியவர்கள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாமர மக்களை, பொதுமக்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப கண்டிப்பாக இதற்கு மறுப்புரை சொல்ல வேண்டும். இது எது மார்க்கத்தின் யதார்த்தம், எது மார்க்கத்தின் உண்மை என்பதை மக்களுக்கு விளக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 63 ஆண்டுகால வாழ்க்கையில் ஒரு நாளும் பிறந்த நாளை கொண்டாடவில்லை. அதற்கு பிறகு ஹலீஃபாவாக வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்களும் 6 மாதங்களும் ஆட்சி செய்கின்றார்கள்.
அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை. அதற்கு பிறகு ஹலீஃபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? 10 வருடங்களும் 6 மாதங்களும் என்ன செய்றாங்க? ஆட்சி செய்கின்றார்கள். அவர்களும் இந்த 10 வருடங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை. அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்றார்கள். அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை. அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். 4 ஆண்டு காலம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை. நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 40 ஆண்டு காலம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு வாழுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை விட அதிகம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய யாராவது இருக்க முடியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 40 வருடங்கள் வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் மீலாது விழா கொண்டாடவில்லை. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொண்டாடவில்லை, பிறந்த நாள் கொண்டாடவில்லை, சஹாபாக்களில் யாருமே செய்யவில்லை. அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொண்டாடவில்லை. சஹாபாக்களுக்கு பரிச்சயம் இல்லாதது, தாபீன்களுக்கு தெரியாத விஷயம், தபவு தாபீன்களுக்கு தெரியாத விஷயம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரி 400களில் ஃபாத்திமியாக்களில் ஷியாக்களில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஃபாத்திமியாக்களால் கொண்டாடப்பட்டதுதான், கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மீலாதுன் நபி. அவர்கள் மீலாதுன் நபியை மட்டும் அவர்கள் கொண்டாடவில்லை, அவர்கள் மீலாதுன் நபியை கொண்டாடினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இப்படி எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு ஹிஜ்ரி 400க்கு பிறகு ஷியாக்களால் கொண்டாடப்பட்ட பிறந்த நாள் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாள். இப்ப நமக்கு யார் முன்மாதிரி? நீங்கள் யாரை முன்மாதிரியாக எடுக்கின்றீர்கள்? சிறந்த 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்களையா, அல்லது வழிகட்ட ஷியாக்களான ஃபாத்திமியாக்களான அவர்களையா? யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த செய்தி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய முகத்திமால கொண்டு வராங்க. யகூனு ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்திலே தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன, தஜ்ஜால்கள் கஸ்ஸாபுகள் பொய்யர்கள் தோன்றுவார்கள். யஅதூனகும் மினல் அஹாதீஸ், யஅதூனகும் மினல் அஹாதீஸ் பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஉக்கும், நீங்களோ உங்களுடைய முன்னோர்களோ கேள்விப்படாத செய்திகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. யஅதூனகும் மினல் அஹாதீஸ் பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஉக்கும், உங்களுக்கும் தெரியாது, உங்களுடைய முன்னோர்களுக்கும் தெரியாது. அதான் நாம சொன்னோம், முன்னோர்கள் யார்? சஹாபாக்கள். முன்னோர்கள் யார்? தாபீன்கள். முன்னோர்கள் யார்? தபஉ தாபீன்கள். முன்னோர்கள் யார்? அஇம்மத்துல் அர்பஆ, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் அபூ தாவூத், இமாம் அவுஸாஇ, இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக். எந்த இமாம்களுக்கும் தெரியாது, எந்த அஇம்மாக்களுக்கும் தெரியாது. பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஉக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். அதையெல்லாம் கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, லா யضلونكم, உங்களை அவர்கள் வழிகெடுத்து விட வேண்டாம். லா யضلونكم வலா يفتنونكم, உங்களை அவர்கள் குழப்பத்திலே ஆழ்த்தி விட வேண்டாம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய எச்சரிக்கை இருக்கின்றது, மிகவும் கவனமாக நம்ம இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக, எது மார்க்கமோ அதை சரியான முறையில், கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கெல்லாம் சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் விதத்துகள் வருது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை நமக்கு மார்க்கமாக சொன்னார்களோ அதை மட்டும் பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மன் இப்ததஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன், யார் இஸ்லாத்திலே ஒரு புதுமையான காரியத்தை ஏற்படுத்துகின்றாரோ, யராஹா ஹஸனா, அதை நன்மை என்று கருதி. இன்னைக்கு மீலாது மௌலூத் கொண்டாடக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க? நன்மை, நன்மைன்னு சொல்றாங்க.
அப்ப யார் இதை நன்மை என்று கருதுகின்றார்களோ ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خان الرسالة நஊது பில்லாஹ். யார் மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை ஏற்படுத்தி நன்மை என்று கருதுகின்றாரோ அவன் என்ன வாதிடுகின்றான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்திலே மோசடி செய்து விட்டார்கள், இந்த நன்மையை மக்களுக்கு அறிவிக்கவில்லை என்று அவன் வாதிடுகின்றான். அப்படின்னு சொல்லிட்டு இக்ரஊ இன் ஷிஅ்தும், நீங்கள் விரும்பினால் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து பாருங்கள். சூரத்து மாஇதாவுடைய அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், அதை முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுடைய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்ற இந்த கருத்துடைய அந்த வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எந்த விஷயம், அதாவது முதல் தலைமுறையினர் எதன் மூலமாக சீர் பெற்றார்களோ அதன் மூலமாகத்தான் இறுதி தலைமுறையினரும் சீர்வர முடியும். அதனால முதல் தலைமுறையினர் அந்த சஹாபாக்கள் எதை மார்க்கமாக கருதினார்களோ, இன்னொரு இடத்துல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெளிவாக சொல்லுகின்றார்கள், ஃபமாலம் யக்குன் யௌமஇதின் தீனன் லா யக்கூனுல் யௌம தீனா, அன்றைய தினம் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் மார்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை கொண்டாடக்கூடியவர்கள், மௌலூதை கொண்டாடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை வணக்கம் என்று வழிபாடு என்று தெரிந்திருந்தார்களா தெரியாமல் இருந்தார்களா? தெரிந்திருந்தார்களா தெரியாமல் இருந்தார்களா? அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு தெரியாத மார்க்கம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அவர்கள் தெரிந்திருந்தார்கள் ஆனால் சொல்லவில்லை என்றால் அவர்கள் சொல்லாதது எப்படி வரும்? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியில் எத்தனை நரைமுடிகள் இருந்தது என்ற விவரங்கள் வரை தெளிவாக பதிவு செய்யப்பட்ட மார்க்கத்தில் இருக்கின்றோம் நாம். அப்ப அவர்கள் எதை அறிவிக்கவில்லையோ அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மக்களே, இந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய, சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு ஏவி இருக்கின்றேன். அதுபோன்று நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய, சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், அதாவது நரகத்திற்கு வலைஸ ஷைஉன் யுகர்ரிபுக்கும் மினன் நார் வ யுப்இதுக்கும் மினல் ஜன்னah இல்லா கத் நஹைத்துக்கும் அன்ஹு, நரகத்தின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை குறித்து உங்களுக்கு நான் தடுக்காமல் எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மீலாதுன் நபி, மௌலூத் அவர்கள் அறிந்திருந்தார்கள், எத்தி வைக்கவில்லை என்றால் அவன் பொய் சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் ரிசாலத்திலே, தூதுத்துவத்திலே மோசடி செய்து விட்டார்கள் என்று அவன் குற்றம் சாட்டுகின்றான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, வமன் ஹத்தஸக அன்னஹு கத் கதம ஃபகத் கதப, யார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்கத்தை மறைத்தார்கள் என்று சொல்கின்றானோ அவன் பொய் சொல்லிவிட்டான். பிறகு அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள், ஐயுஹர் ரசூல், தூதரே, பல்லிக் மா உன்சில இலைக மின் ரப்பிக, உன் இறைவனின் புறத்திலிருந்து உங்களுக்கு எதுவாக இறக்கப்பட்டதோ அதை மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். வஇல்லம் தஃஅல், அப்படி செய்யவில்லை என்றால் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு, நீங்கள் தூதுத்துவத்தை முழுமையாக எத்தி வைத்தவராக ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் இதை மீலாதை கொண்டாடினார்கள் என்றால் அல்லாஹ் சொல்வதை போன்று, குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கான ஆதாரத்தை சமர்ப்பியுங்கள். மார்க்கம் என்பது அவர் விரும்புகிறார், இவர் விரும்புகிறார், அவருடைய சிந்தனையில் நன்மை, இவருடைய சிந்தனையில் நன்மை, அப்படி அல்ல. மார்க்கம் என்பது பில் குர்ஆன் வல் ஹதீஸ் வ ஃபஹ்முஸ் ஸலஃப், அதுதான் மார்க்கம். அதனால இது நன்மையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக சஹாபாக்கள் இதை செய்திருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சொல்ல போனா, நான் சொன்னதை போன்று இன்றைக்கு மீலாது விழாவை கொண்டாடக்கூடியவர்கள் உண்மையிலேயே பிறந்த நாளை கொண்டாடவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ரபியுல் அவ்வல் 12 தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். மிக தெளிவாக இருக்கின்றது. அப்ப இவர்கள் கொண்டாடுவது பிறந்த நாளை அல்ல, இறந்த நாளை. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நிறைய மக்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஜமாஅத்துகளில்
உங்களுடைய முஹல்லாக்களிலே ரபியுல் அவ்வல் மீலாது விழா கொண்டாடுவதற்காக உங்களிடத்திலே உதவி கேட்டு வருவார்கள். 10 பைசா கொடுத்துறாதீங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையான விஷயத்திலும் இறையச்சத்துடைய விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். பாவமான காரியங்களில் தீமையான விஷயங்களில் உதவி செய்யக்கூடாது. அதனால யாராவது மீலாது விழா கொண்டாட போறோம், முஹல்லா ஜமாத் சார்பாக, ஊர் சார்பாக 10 நாள் விழா எடுக்க போறோம், 12 நாள் விழா எடுக்க போறோம், இந்த நாள் முழுக்க மௌலூது கொண்டாட போறோம் என்று உங்களுடைய வீடுகளுக்கு வந்தால், ஏன்னா நிறைய மக்கள் இது ஒரு சாதாரண விஷயமாக பிதஅத் தானே, பிதஅத் ஏன் நாம் தொண்டை கிளிய இதை சொல்றோம்? என்ன காரணம்? நாளை மறுமையில் ஒருவன் பிதஅத் செய்தால் சுஹ்கன் சுஹ்கா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கௌசரிலிருந்து விரட்டி விடுவார்கள். மலக்குமார்களால் ஒரு மனிதன் விரட்டப்படுவான். காரணம், அவன் மார்க்கத்தில் இல்லாததை செய்த காரணத்தினால் விரட்டப்படுவான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப பிதஅத் செய்வது, அதுபோன்று பிதஅத் செய்யக்கூடியவர்களை ஆதரிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் பிதஅத் செய்பவனை ஆதரிக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இது போன்ற எல்லா விதமான பிதஅத்தான காரியங்களிலிருந்து நம் சமூகத்தை பாதுகாப்பானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.